உண்மைதான். யார் நீங்க? யாரு? மீரா, கதவை தர மீரா. கதவை திறக்க முடியலமா. மீரா, என்னாச்சு? மீரா, பயமா இருக்குமா? கதவை தர மீரா. கதவை திறக்க முடியலமா. கதவை தரமா. ஐயோ, கதவை தர மீரா. கதவை தர. என்னாச்சு மீரா? பாருமா, உள்ள யாரோ இருக்காங்க. இங்க யாரும் இல்ல, எதுக்கு இப்படி கத்துற? இருக்காங்கம்மா, இருக்காங்க, நான் பார்த்தேன். இல்லையே. இருந்தாங்கம்மா, நான் பார்த்தேன். இங்க யாரும் இல்ல, எதுக்கு இப்படி பயந்து போய் கத்துற? போய் தண்ணி குடிச்சிட்டு படு. நான் இங்க படுக்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு, நான் இங்க படுக்க மாட்டேன். சரி வா, என் ரூம்ல வந்து படுத்துக்க வா. என்னடி ராத்திரி பார்த்ததே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயும்பாங்க. உனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்வை கிடைச்சிருக்குல்ல, அதான் அசைறதெல்லாம் பிசாசா தெரியுது. வேலை போயிருச்சேங்கிற பயம், இனிமே என்ன பண்ண போறோங்கிற கலவரம். நான் இருக்கேன்ல, இத்தனை வருஷமா காப்பாத்த தெரிஞ்ச எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் காப்பாத்த முடியாதா? விடுடி, காஃபி குடி. என்ன இத கட்ட சொல்லு. என்ன இது? தாயத்து கட்ட சொல்லு, பயம் போயிடும். அவளே பயந்து போயிருக்கா, அவளை போய் தாயத்து கேட்டு அது இதுன்னு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ போ. ஏண்டி பட்டாணி போட்டு உப்புமா பண்ற, சாப்பிடுறியா? மீரா, என்னாச்சு மீரா? மீரா, என்னாச்சு மீரா? ராத்திரி பார்த்தா அது வருமா? அங்க அங்க. ஐயா வணக்கம் ஐயா. நல்லா இருமா. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா,
கொஞ்ச நாளாவே மனசு சரியில்லாம புத்து பிடிச்ச மாதிரி பேசுறா. ஏதோ ஒரு பேய் தன்னை பயமுறுத்துறதா பயந்து போய் அழறா. இத பாருங்க, இன்னைக்கு காலையில இது எழுதியிருக்கா. என்னம்மா இது? விஜயநகரம் எழுதியிருக்கு. இதுல ஒண்ணும் தப்பா தெரியலையே. இல்லைங்க ஐயா, என் பொண்ணுக்கு எழுத படிக்கவே தெரியாது. எழுத படிக்க தெரியாத பொண்ணு திடீர்னு எழுதுறானா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். நான் வாங்கன்னு சொன்ன உடனே கார்ல வந்து உட்காந்துட்டீங்களே. எங்க போறோம், எதுக்கு போறோம், ஏதாவது கேட்டீங்களா? உங்களுக்கு பார்வை வந்ததுல இருந்து பேசுறதை நிறுத்திட்டீங்க. கண்ணாலேயே பேச ட்ரை பண்றீங்க. நீங்க பேசுறது நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் எனக்கு புரியுற பாஷையில பேசுங்க மேடம். சிக்னல் வெந்துருச்சு, கார் நிறுத்துறீங்களா? இடிச்சிட போறீங்க. ஐயோ தேங்க்ஸ். அங்க பாருங்க. எங்க? அங்க இல்ல, இங்க. அந்த முடி வச்சு போட்டு வரானே, அவன் என்ன ஃபாலோ பண்றான். நான் நல்லா ஃபாலோ பண்றான். அவனை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹலோ, வண்டியை கொஞ்சம் பின்னாடி எடுங்க. யோ, சிக்னல் விழுந்துருச்சு, வண்டியை நீ முன்னாடி அடியா. முறைக்கிறான் பாருங்க. பார்க்க பைத்தியக்கார மாதிரி இருக்கும். இன்னொரு தடவை வந்தா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். சார், எல்லாம் ஓகேயா? டேக் போடாமா? வயலின்ஸ் ஓகே. ஓப்பனிங்ல பேஸ் கிட்டாரை கட் பண்ணிடுங்க. கீபோர்ட்ல ஃபர்ஸ்ட் 4 பாரை எண்ட்ல ரிப்பீட் பண்ணிடுங்க. ஓகே? ஓகே சார். உதய். ஹாய் அரவிந்த். வா வா Hi. வா. இவங்க தான், நான் சொல்லல, மீரா. வாங்க, வணக்கம். வணக்கம் சார். இது வந்து எனக்கு தெரியும், உதய் சங்கர் ராஜா. நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே கிளாஸ்மேட்ஸ். ஆஹா. எப்ப இருந்துரா? ஐ திங்க் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே ஒண்ணா சுத்திக்கிட்டு இருப்போம். காலேஜ் போறப்பதான் ஒரு சின்ன பிரேக். நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், அவன் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டான். இவனுக்கு மியூசிக்கே வரல, எனக்கு படிப்பே வரல. இவங்க என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாங்கன்னு சொன்ன? வயலின். ராஜேஷ், ஒரு வயலின் கொண்டு வாப்பா. உதய், நீ பாரு, நான் வெளியே வெயிட் பண்றேன். Okay, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. வாங்க. ஆமா, இல்ல 6 மணிக்கு வேற அப்பாயின்மெண்ட் இருக்கு. ராஜசேகர் 5 மணிக்கு வர சொல்றீங்க. ஓகே, பை. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். என்னால நம்பவே முடியல, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏன், என்னாச்சு? டேக். டேக் ஓகே. நல்லா வாசிச்சீங்க மீரா. தேங்க்ஸ். எக்ஸலென்ட் மீரா. தேங்க் யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. ஏமா பார்த்து வரக்கூடாது? ஹாய் மீரா. நீங்க? என்ன தெரியல? நான் தான் ராஜசேகர். அன்னைக்கு ஃபாதரோட மீட் பண்ணோமே. ஒண்ணும் யோசிக்காதீங்க, முதல்ல கார்ல ஏறுங்க. கம் ஆன் ப்ளீஸ். என்ன பண்ணுங்க சார்? டோர் சரியா லாக் ஆகல. ஆமா, உங்களுக்கு பார்வை எப்படி வந்துச்சு? ரீசெண்டா எனக்கு ஐ டிரான்ஸ்பிளான்ட் நடந்துச்சு. ஓ, தேங்க் காட். இவ்வளவு அழகான பொண்ணை படைச்சிட்டு அவங்க கண் பார்வையை ஏன் பறிச்சேன்னு ஆண்டவங்கிட்ட எத்தனை தடவை நான் கேட்டுப்பேன் தெரியுமா? எனிவே, பார்வை வந்ததுக்கு அப்புறம் நீங்க இன்னும் அழகா இருக்கீங்க. அட கோவப்படாதீங்க, காம்ப்ளிமெண்டா தான் சொன்னேன். இப்ப என்ன பண்றீங்க? உதய் சங்கர் ராஜா ட்ரூப்ல வயலின் வாசிக்கிறேன். என்ன ஒரு நாளைக்கு ஒரு 300 ரூபா 400 ரூபா கொடுப்பாங்களா? உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணு எப்பேற்பட்ட இடத்துல இருக்கணும் தெரியுமா? அதை விட்டுட்டு இப்படி பொட்டியை தூக்கிக்கிட்டு வெட்ட வெயில சுத்துறது நல்லாவா இருக்கு? நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. நம்ம ஃபேக்டரியிலேயே
உங்களுக்கு ஒரு நல்ல வேலையா நான் ஏற்பாடு பண்றேன். மாசம் 10,000 ரூபாய் சம்பளம், அதுக்கு மேலயும் போகலாம். அது உங்க திறமையை பொறுத்து இருக்கு. என்ன சொல்றீங்க? நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. வண்டி நிறுத்துங்க, இறங்கிறேன். என்ன மீரா ஒண்ணுமே பதில் சொல்லாம போறீங்க? நான் யோசிச்சு சொல்றேன். ஒரு யோசனையும் வேண்டாம். வர வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி மாதிரி என் ஃபேக்டரிக்கு வரீங்க, வேலையில ஜாயின் பண்றீங்க. ஓகே, இந்தாங்க என் கார்டு.